அடுத்த க்ஷேத்திரம். இதெல்லாமே பக்கத்தில் இருக்குது. திருக்கடித்தானம்ங்கிற தேசம். பெருமான் அற்புத நாராயணனாய் பக்கத்திலேயே தட்சிணாமூர்த்தியாய் நிருசிம்மமூர்த்தியாய் எல்லாருமா எழுந்துள்ளி இருக்கிற ஊர் திருக்கடித்தானம். ஸ்ரீவல்லபன் கீழே பார்த்துட்டோம். திருக்கடித்தானம்னா கடினா பரிமளம்னு அர்த்தம். கடித்தானம்னா நல்ல பரிமளம் வாசனையோடு இருக்கிற சோலைகள் இருக்கிற ஊர் ஒரு அர்த்தம். இல்லை கடி 24 ஒரு கடிகைன்னு சொன்னால் 24 நிமிஷமும் இல்லையோ. அப்போ கடித்தானம்னால் இந்த ஊரில் ஒரு கடி நேரம் இருந்துட்டோம்னால் அது என்னமோ தெரியல. ஹிந்தியில் கட்டினா கடிகாரம்னு சொல்லிடுவாளோ இல்லையோ. ஆனால் இங்கே சொல்கிறது கட்டினா 24 நிமிஷம் ஒரு நாரிகை போகுது. இங்கே நின்னோம்னா நம்முடைய பாப்பங்கள்லாம் கழிக்கப்படும். அதனால் திருக்கடித்தானம். இல்லைன்னா கத்தி ஸ்தானம். கத்தி அப்படின்னா வித்யாபீட்டம்னு சொல்லுவார்கள். வடக்கெல்லாம் போனிடனா வியாச கத்தி, வால்மீகி கத்தி, கத்தி ஹனுமான் கத்தின்வா. அதை போல கத்தி ஸ்தானம், அதனால கடித்தானம்னு இருக்கலாம். அற்புத நாராயணன் நின்ன திருக்கோலம், கற்பகவல்லி நாச்சியார், பூமி தீர்த்தம், கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம், புண்ணியகோடி விமானம், ருக்மாங்கதன்கிற மன்னனுக்காக பெருமாள் பிரத்யட்சமாக சேவை சாதிச்சிருக்கார். ருக்மாங்கதனுக்கும் மேலும் சகதேவனாலே நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர். இந்த பக்கத்தில் போனீங்கன்னா பஞ்சபாண்டவ பிரதிஷ்டைன்னு சொல்லுவார்கள். ஒவ்வொரு பாண்டவன் ஒவ்வொரு ஊரை புனர் நிர்மாணம் பண்ணியிருக்கார். க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் பார்க்கலாம். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் 8ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி முழுக்க இந்த பெருமாளுக்கு தான். எல்லியும் காலையும் தன்ன நினைந்தழ திருக்கடித்தானமும் என்னுடைய சிந்தையும் ஒருக்கடுத்துள்ளே உரையும் பிரான் கண்டீர் செருக்கடுத்தன்னு திகைத்தவரக்கரை உருக்கட வாளி பொழிந்த ஒருவனே என்ன ஆழ்வார். நம்மாழ்வாருடைய மங்களாசாசன போஷனம். ஆச்சரியமான ஊர். கடினா நறுமணம், கடித்தானம்னா நறுமணம் மிக்கிருக்கிற ஊர். கிருத்தஜதா கந்தம். இந்த ஊரில் நம்மாழ்வாருக்கு பெருமாள் காட்டின குணம் சாத்திய கிருதிஸ்தனாயம் சாதனமுருக்கடுக்கும் கிருத்தஜதா கந்தம்னு நாயனார் சாதிக்கிறார். அப்படின்னா பெருமானுக்கு ஆழ்வாருடைய உள்ளத்தில் வந்து கோயில் கொள்ளணும்னு ஆசையாம். பக்தர்கள் உள்ளத்தில் இருக்கிற பெருமாளுக்கு பெரிய ஆசை. அதுக்காக தபஸ் பண்ணாராம். நம்ம எல்லாம் பெருமாள் அடையணுங்கிறதுக்காக ஊர்லேருந்து தபஸ் பண்ணுவோமோ இல்லையோ. அதை போல் பக்தன் அடையணுங்கிறதுக்காக இந்த ஊரில் இருந்துன்னு பெருமாள் தபஸ் பண்ணாராம். தவம் பண்ணி ஆழ்வாருடைய உள்ளத்தை அடைஞ்சிட்டார். அடைஞ்சிட்டப்புறம் இந்த ஊரை விடலையாம். ஏறி வந்த ஏணி எட்டி உதைப்பழா, இந்த ஊரால் தானே நமக்கு ஆழ்வார் உள்ளமே கிடச்சிது, அதனால் இந்த ஊரோடே இருப்போம் அப்படின்னு இப்பவும் பெருமாள் சேவசாய்ச்சின்னு இருக்கார். திருக்கடித்தானம் க்ஷேத்திரம். சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். ருக்மாங்கதன் ஒரு மன்னவன். நாரதர் அவனுடைய சபைக்கு வந்தார். அவனுடைய தோட்டத்தில் ரொம்ப அழகான நறுமணம் மிக்க பூக்கள் மலரும். அந்த புஷ்பத்தை எடுத்து மாலையா தொடுத்து அவருக்கு போட்டுட்டான். அவர் அந்த புஷ்பத்தோட மாலையோட இந்திரபட்டினத்துக்கு போனார். இந்திரனுக்கு அந்த புஷ்பத்தை கொடுத்தார். ரொம்ப நன்னா இருக்கே, நம்ம தோட்டத்தில் கூட அப்படி இல்லையே. இவர் மாலையை போட்டு வந்தால் சொர்க்கலோகத்தில் எவ்வளவு நல்ல புஷ்பம்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவன் கண்ணுக்கே படலையாம். இந்த மாலை நன்னா இருக்கேன்னு 4 பேரை கூட அனுப்பிச்சான். ராஜாட்ட போய் பூவை வாங்கிட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். அதில் சற்றே திருட்டுத்தனம். 2 பேர் அனுப்பிச்சு ஒத்துருக்கும் தெரியாத அந்த புஷ்பத்தெல்லாம் பறிச்சுன்னு வா. தினமும் புஷ்பம் காணப்படுறது. ருக்மாங்கதனுக்கு புஷ்பம் ஆராதனத்துக்கு வரவே இல்லை. என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கான். பூவெல்லாம் காணா போயிடுது. ஏதோ ஒரு நாள் ஒரு பண்டிகை அன்றைக்கி கத்திரி பூ எல்லாத்தையும் வச்சு எரிச்சிருக்கா. அது புகை மூட்டமாக இருந்தது. இந்த வந்த தேவர்கள்லாம் தங்களை மறைச்சின்னு வந்து நித்தியம் திருடிண்டா இந்த புகைப்பட்ட உடனே அவர்களால் மறைக்கிற சக்தி படுத்து. அவள் தெரிஞ்சுட்டா. காவலாளிகள் கொண்டு வந்து அவளை ராஜாவினிடத்தில் ஒப்படைச்சிட்டா. ஒப்படைச்ச உடனே ராஜா எங்கிட்ட கேட்டிருந்தேன், நானே கொடுத்துருப்பேனே, தேவர்கள்னு பேர் வச்சுன்னு இது என்ன திருட்டுத்தனம், நானே நல்ல ராஜாவாக இருக்கானேன்னு கேட்டான். அவள் சரி இந்த மாதிரி தான் எடுத்துப்போ, நீங்கள் திருப்பி போங்க, பரவாயில்ல, நானே உங்களுக்கு புஷ்பம் தரேன், எடுத்துன்னு போங்கண்ணா. அப்படி போக முடியாது, எங்களுக்கு இருக்கிற அந்த சக்தி படுத்து எப்படியாவது நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். ஒழுங்கா ஏகாதசி விரதம் இருக்கிற ஒரு பெண்மணி அந்த விரதத்தினுடைய பலத்தை எங்களுக்கு கொடுத்தா தான் நாங்கள் இனிமே சொர்க்கத்துக்கு போக முடியும்னா. ஓ, இது வேற பண்ணணுமா? இப்போ ராஜா ஊர் முழுக்க தேடினா எல்லாரும் ஏகாதசி விரதம் இருந்தா, ஆனால் இவன் ஒழுங்கா ஏகாதசி விரதம் இருக்கிறான்னு ஒன்று போட்டான் பாருங்க, அங்கே தான் சிக்கினுட்டார் அவர். அவர் எங்கே போய் தேடினாலும் ஒருத்தன் ஒரு வேளைங்கிறான், அரை வேளைங்கிறான், 1.5 வேளைங்கிறான், பலகாரம் மட்டும்ங்கிறான், பல ஆகாரம்ங்கிறான். எப்படி வேணா சொல்கிறாளோ இல்லையோ. ஒன்றும் பல ஆகாரம்னா பழத்தை சாப்பிட்டுக்கிறேன், உப்மா பலகாரம்னா இல்லை, அது வெவ்வேறு ஆகாரம். கோவிலில் நமக்கு பிரசாதம் கொடுத்தா ஏகாதசியாக இருந்தாலும் துளி வாயில் போட்டுக்கணும். கடைசியில் ஒரு மூதாட்டி தான் கிடைச்சா ராஜாவுக்கு. அவளை கூட்டின்னு வந்து ஏகாதசி பலத்தை கொடுக்க வைத்து தேவலோகத்துக்கு இவர்களை திருப்பி அனுப்பித்தான்னு சரித்திரம். இதுதான் ருக்மாங்கத சரித்திரம். அப்போ பெருமாள் ருக்மாங்கதனுக்கும் அந்த மூதாட்டிக்கும் சேவசாதிக்கு இந்த க்ஷேத்திரத்தில் அன்னிலேருந்து இருந்துன்னு வந்திருக்கார். கட்டிகா ஸ்தானம். ஒரு நாழிகை பொழுது இருந்தாலும் நம் பாபங்கள் தொலையும். இங்கே பாண்டு இந்த இடத்துல தான் மாதிரியோடே கேர போக, அதனால் பாண்டு இறந்த இடம்னு சொல்கிறா. இங்கே ஆண்டுக்கு ஒரு தடவை தீபக்கழான்னு ஒரு உற்சவம் நடக்குது. கார்த்திகை மாதத்து 9ஆம் நாள் வாழை இலைகளை அடுக்கி பாண்டுவை எரியூட்டுகிற நிகழ்ச்சியாக இன்றைக்கி இங்கே நடந்துட்டுருக்கு. அது தீபக்கழா உற்சவம். அதை போல இந்த கோவிலுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு ஒரு விக்கிரகம் இப்படி படுத்துட்டாப்பில் இருக்கும்.
கோவிலுக்கு வெளியில் ராஜா கோவில் அடைச்சப்புறம் நடை அடைச்சப்புறம் 9 மணிக்கு மேலே சேவிக்கிறதுக்கு வந்தானா. அப்போ வாசலில் இருக்கிறவன் சங்கு ஊதினா கதவை சாத்தக்கூடாது, திறந்து விடணும். வாசலில் இருக்க ராஜா வந்துட்டானேங்கிறதுக்காக சங்கு ஊதியிருக்கான். ஓஹோ சங்கு ஊதிருக்காளே, அப்போ கோவிலை திறக்கணுமோன்னு அர்ச்சகர் வந்தார். அதுக்குள்ளே அந்த சங்கு ஊதினவன் இறந்தே போயிட்டான். அதனால் அந்த கோவிலில் ஒரு நிமிஷம் இப்படி அப்படி நகர்த்தவே மாட்டான். ஒரு நிமிஷம் நாழி கழிச்சு போனோம்னா நான் திரும்பி வந்துட வேண்டியதான். ஏன்னா அதுக்கு நேராக சாட்சியாக ஒருத்தன் போகவே போயிட்டானே, அவனை வாசல்லே வச்சுருக்காளோ இல்லையோ. ஆக க்ஷேத்திரம் திருக்கடித்தானம் அற்புதமான க்ஷேத்திரம். பெருமாளே அற்புத நாராயண பெருமாள். அற்புத நாராயணன் அனுகிரகத்தோடே